சேலத்தில் சீட்டி நடத்தி 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதலீட்டாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சேலம் பழைய சூரமங்கலம் புதுரோடு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மனைவி தென்மொழி என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக அம்மன் சிறு சேமிப்பு திட்டம், பண்டிகை கால சிறு சேமிப்பு திட்டம் மற்றும் ஏல சீட்டு நடத்தி வந்துள்ளார். இதில் புது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் 100 ரூபாய் முதல் லட்சக்கணக்கில் பணத்தை போட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக சீட்டு பணத்தை முறையாக தேன்மொழி உரியவரிடம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் சூரமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி தான் நான் போட்டேன். எல்லாரும் பணக்காரங்க இல்லை, இங்கே எல்லாம் போடுறவங்க எல்லாம் ஏழைங்க தான், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் போகிறாங்களே ஒழிய எங்கே மேலே இருந்து கூரையிலேருந்து பிச்சைலாம் கொட்டலாம். அவங்களுக்கு இங்கே போடுமா, உனக்கு நான் வட்டி அதிகமாக தரேன், உனக்கு சீக்கிரமாக பணம் வந்துடும், உனக்கு பிறகு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு சொல்லி இப்படி ஆசை வார்த்தை பேசியே தான் எங்களை இப்படி ஏமாற்றி நடுத்தரில் வந்து நிற்க வச்சுருக்காங்க. எங்களை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்வதாக கூறி 24 லட்சம் ரூபாயை மோசடி செய்த 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கம் ஃப்ளவர் சாலையைச் சேர்ந்த விஜயகுமார், இவருக்கு தனியார் மியூச்சுவல் நிறுவனத்தில் பணிபுரியும் இந்துமதி என்பவர் பழக்கமாகி மியூச்சுவல் முதலீடு குறித்து பேசியுள்ளார். இதை நம்பி கடந்த 2016 முதல் 24 தவணைகளாக 24,30,000 ரூபாயை இந்துமதியின் வங்கிக் கணக்கிற்கு விஜயகுமார் அனுப்பியுள்ளார். ஆனால் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் தராமல் ஏமாற்றியதால் சந்தேகமடைந்து விஜயகுமார் விசாரித்த போது பணத்தை பிரவீன்குமார் அவரது மனைவி ரம்யாவின் வங்கிக் கணக்கிற்கு இந்துமதி மாற்றியது தெரிய வந்துள்ளது. இது குறித்து விஜயகுமார் அளித்த புகார் அடிப்படையில் இந்துமதி, பிரவீன்குமார், ரம்யா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே மோசடி வழக்கில் ரம்யா சிறையில் அடைக்கப்பட்ட செய்தியை நாளிதழில் பார்த்து புகார் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.